ஸோ எனக்கு கொடுக்குற தலைப்பு வந்து வணிகவியல் சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவில் பற்றி பேச போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து ஐ வாண்ட் டு ஷேர் 2 quotes. ஸோ ஒன் ஃப்ரம் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எ ஃபாதர் கிவ்ஸ் ஹிஸ் சைல்டு நத்திங் பெட்டர் தென் எ குட் எஜுகேஷன்ஸ். இங்கே வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாமே இதை பற்றி சொன்னாங்க. அதே தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரியா, நீங்கள் பசங்களுக்கோ பொண்ணுகளுக்கோ வந்து உங்கள் சொத்துக்களை வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. நகையே சேர்த்தாதீங்க, எதுவுமே சேர்த்தாதீங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்வி மட்டும் கொடுங்க போதும். சரியா, கல்விக்கு பணம் இல்லையா, உதவுறதுக்கு நிறைய எண்ணங்கள் இங்கே இருக்குது. அடுத்தது, த சீக்கிங் ஆஃப் நாலேஜ் இஸ் ஆப்ளிகேட்டரி ஃபார் எவ்ரி முஸ்லீம். அறிவை வந்து தேடுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், மாணவர்கள் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, உங்களுடைய அறிவை தேடி எங்கே வேணாலும் போங்க. முதல்ல எல்லாம் சொல்லுவாங்க செல்வத்தை தேடி திரைகளோடையும் திரவியம் தேடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் அறிவை தேடி போங்க. என்ரிச் யுவர் நாலேஜ். உங்கள் எய்ம் என்னன்னு பாருங்கள் லைஃப்பில். சரியா, ஐ வாண்ட் டு பிகம் ஏ IPS ஆஃபீஸர். அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ரிச் யுவர் நாலேஜ். உன் அறிவை தேடு, உன் அறிவை வளர்த்திக்க. அதுக்கு உண்டானது. இப்போ ஐ வாண்ட் டு பிகம் ஏ ஜாப் இன் ஏ ரெப்யூட்டட் கம்பெனி, இன்ஃபோசிஸ். ஐ வாண்ட் ஏ ஜாப் இன் இன்ஃபோசிஸ். ஐ வாண்ட் ஏ ஜாப் இன் HCL. எனக்கு அந்த மாதிரிலாம் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீ நினச்சின்னா அதுக்குண்டான அறிவு, அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனை நீ இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடு. 10th படிக்கிறேன், +1 பார்த்துக்கலாம். +1 படிக்கிறேன், +2 பார்த்துக்கலாம். இப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா காலம் போயிட்டே இருக்கும். நீ என்ன உன் இலக்கு இருக்கோ அந்த இலக்கை வந்து அச்சீவ் பண்ணாமல் போயிடுவீங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த 2 கோட் வந்து எடுத்தேன். Sorry. So one child, one teacher, one book and one pen can change the world. One child. இந்த கோட் யார் சொன்னதுன்னு தெரியுமா யாராவது? Anyone please? Great. மேடம் வந்து அநேகமாக BA லிட்ரேச்சர் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே. ஸோ நெக்ஸ்ட், இந்த கோட் சொன்னவங்க வந்து மலாலா யூசுஃப். சரிங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பாகிஸ்தான் தாலிபான் சொல்லுவாங்க. இவங்க வந்து மிகச்சிறந்த பேச்சாளர். இவங்க வந்து 11 வயசுலேயே அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, எதுக்காக பேசுனாங்க அப்படின்னா பெண் கல்விக்காக பேசுனாங்க. பெண் கல்விக்காக பேசினாங்க. உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய இஸ்லாத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல்ல எல்லாம் 15 வயசு 16 வயசு ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்புறம் 18 வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க. இன்னையும் 17 19 வயசில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் வந்து இம்மெச்சூரிட்டி பீரியட். குழந்தைகளுக்கு வந்து அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய பக்குவம் வந்து இருக்காது. சரியா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்வி கற்கணும் அப்படின்னு போராடின பொண்ணு தான் இது. இப்போ இந்த பொண்ணுக்கு மீறி போனால் ஒரு 20 வயசு இருக்கும். 11 வயசில் மேடையில் பேச ஆரம்பிச்சு 15 வயசில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தாலிபான், பாகிஸ்தான் தாலிபானால் வந்து இந்த பொண்ணை வந்து சுட்டாங்க. பேச்சு கொஞ்சம் மாறுச்சு. ஆனால் இன்னையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், யூரோப்பியன் பார்லிமெண்ட் இருக்கும், அங்கே போய் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணுனால, ஒரு 20 வயசு பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் பேசணும்னா அது எந்த அளவுக்கு வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. சார் நாங்கள் பேரண்ட்ஸ் நாங்கள் படிக்கல, அதெல்லாம் சொல்லாதீங்க, தப்பு. இப்போ 70 வயசு லேடி கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10வது முடிச்சிருக்கு. 70 வயசு லேடிங்க, ஒரு பெண், அவங்க வந்து 10வது முடிச்சிருக்காங்க. 82 வயசில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஒரு வயசானவர் வந்து PhD முடிச்சிருக்காரு. நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், என் பையன் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, ஸோ கல்விக்கு வந்து வயது தடையல்ல. இப்போ இருக்கிற வந்து 10th +1 +2 பசங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. சாதிக் சார் சொன்ன மாதிரி, சார் எனக்கு படிப்பு வரல அப்படின்னு நினச்சி ஒதுங்கிடாதீங்க, படிப்பை விட்டுறாதீங்க. உங்களுக்கு எதில் ஸ்கில் அதிகமாக இருக்கோ அந்த ஸ்கில்லை நோக்கி போங்க. உங்களுக்கு எது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோபோட்டிக் சைடில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஆனால் படிப்பு வராது. அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண, அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீ வந்து ஒரு ஸ்கில் ஹப் ஸ்டார்ட் பண்ண, ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ண. லேடிஸ் சொல்கிறேன், எனக்கு படிப்பு வரல, டைலரிங் தான் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ண. ஒரு சின்ன விஷயம், ஒரு லேடி
அவங்க குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஆர்கானிக் அந்த ஃபேஸ் மேக்கப் போட்டிருக்காங்க. இன்ஆர்கானிக் மேக்கப் தெரியும், ஆர்கானிக் நேச்சுரல் இல்லாத ஒரு இது, சரிங்களா? அந்த மேக்கப் போட்டிருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் ப்ராப்ளம் வந்துருச்சு. உடனே அவங்களுக்கு தோணுச்சு என்னென்னா, சரி நம்ம வந்து ஒரு தனியாக வந்து ஆர்கானிக் வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்கானிக், அவங்க ட்ரெடிஷ்னல், அவங்க பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க, அந்த பாட்டி வைத்தியில் வச்சு ஒரு ஆர்கானிக் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பில்லியன் கணக்கில் டேர்ன் ஓவர். சரி, எனக்கு படிப்பு வரலன்னு மட்டும் ஒதுங்கிடாதீங்க, படிப்பு வரும், எல்லா காலத்துலேயும் படிப்பு வரும். படிப்பு வராமல் குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து நம்ம படிக்காமல் விட்டுருப்போமே ஒழிய, நம்மளுக்கு எல்லா விஷயத்திலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா காலத்துலையும் நம்மளுக்கு படிப்பு வரும், சரியா? ஆனால் கொஞ்சம் லேட் ஆனாலும் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ அடுத்து காமர்ஸ் ப்ரோக்ராம் பற்றி குயிக்காக முடிச்சிடுறேன். சாப்பாடு ஸ்மெல் வேறு வருது, சாரி ஐ எம் டிஸ்டர்பிங் யூ. இதான். ஸோ பிகாம் தான் மெயின் கோர்ஸ் ஆக்சுவலாக வந்து. காமர்ஸ் கோர்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன் நான். ஸோ பிகாம் தான் வந்து மெயின் கோர்ஸு. ஸோ ஒரு தாய், ஒரு அப்பா அம்மானா அது பிகாம் தான். அதிலிருந்து பிரிஞ்ச கோர்சஸ் தான் எவ்வளவு. ஸோ பிகாம் ஹானர்ஸ், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் அப்ளைட் பிஸ்னஸ் அக்கௌண்டிங், பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதனுடைய கோர்சஸ் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட பிகாமை தவிர பிகாம் கூட ஸ்பெஷலைசேஷன் இருக்கிற கோர்சஸ் வந்து 100 கோர்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது இந்தியாவுக்குள்ளே 100 கோர்சஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம், தப்பே இல்லை. பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் மேம் ஒரே நிமிஷம் சார். ஸோ பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. பிகாம் கேபிட்டல் மார்க்கெட், பிகாம் டாக்ஸேஷன். இந்த சைடில் சொன்ன இப்போ டாக்ஸேஷன்னா அதில் வந்து டாக்ஸேஷன் பேப்பர் வந்து ஸ்பெஷலைசேஷனாக இருக்கும். ஒரு 6 செமஸ்டருக்கு வந்து டேக்ஸ் பேப்பர் படிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் பிகாமில் காமர்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு ஒரு 10 இருக்கும், ஒரு அக்கௌண்ட்ஸ் ஒரு 10 படிப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் வந்து ஒரு 10 படிப்பாங்க. சரி, இந்த மாதிரி வந்து கோர்ஸை வந்து ஸ்பெஷலைசேஷனாக பிரிச்சிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் செலக்டட் ஒன்லி ஃபியூ கோர்சஸ் ஃபார் யுவர் நாலேஜ். நெக்ஸ்ட் சார் ப்ளீஸ். ஸோ இப்போ எலைட் ப்ரோக்ராம், இப்போ எலைட் கோர்சஸ் காமர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிகாம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பிகாம் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, பிகாம் ஃபினான்ஷியல் அனாலிட்டிக்ஸ், பிகாம் ஹானர்ஸ் இன் ஃபின் டெக்னாலஜி. ஸோ இப்போது புதுசாக இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜெயபிரகாஷ் நாராயணன் யாராவது தெரியுமா உங்களுக்கு? ஜெயபிரகாஷ் நாராயணன் யாருங்க? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். குட், தேங்க்யூ. சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷன், அவங்க சன் ஒருத்தர் பிகாம் கோர்ஸ் தான் படித்தார், அப்புறம் எம்காம் வந்து லயோலாவில் படித்தார். சரியா? காமர்ஸ் தான், எம்காம்னா வெறும் காமர்ஸ் மட்டும் படிச்சிருப்பார். இவர் என்ன பண்ணுவார்னா இந்த யூடியூப் நோண்டிகிட்டே இருப்பார். யூடியூப்பில் போய் என்ன பண்ணுவார்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதெல்லாம் படிப்பார். சரியா? டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்குவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போது காமர்ஸ் ரிலேட்டடாக என்ன டெக்னாலஜி கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, அதை சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பவர் பிஐன்னு ஒன்று இருக்குது. பவர் பிஐ அதை வந்து நீங்கள் போனீங்கன்னா யூடியூப்பில் போனீங்கன்னா ஒரு காமர்ஸில் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் போட்டோம்னா அது எப்படி நம்ம பவர் பிஐயாக கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு காமர்ஸ் இது பேர் இன்னைக்கு பவர் பிஐயில் அந்த அக்கௌண்ட்ஸை வந்து இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து டெக்னாலஜி, ஃபின் டெக்னாலஜி, ஃபினான்ஸ் டெக்னாலஜி அதுக்கு பேர். இப்போ ஃபேமஸ் அதுதான். ஸோ காமர்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி லேர்ன் பண்ணார். இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னா அவரோட சன் வந்து ஏஎன்இசட் பேங்க்குங்க, ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பேங்க்கு. அவருடைய பெர் மந்த் சேலரி வந்து 50 lakhs. சாதாரண காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டு. யூடியூப், நம்ம யூடியூப் வந்து நிறைய விஷயத்துக்கு பார்ப்போம். இன்றைக்கி விஜய் படம் ரிலீஸ் ஆயிருக்கா, விஜயோட என்ன ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ரிவ்யூ என்ன, இதுதான் பார்ப்போம். FDFS பார்ப்போம், இந்த மாதிரி பார்ப்போம். ஆனால் சோசியலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பயனுள்ள விஷயங்கள் நம்ம பார்க்குறது இல்லை. அதான் நம்மளுக்கு பெரிய 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 டிஸ்அட்வான்டேஜ். அதுதான் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா 1 hour எப்படி டைம் போகிறதுனே தெரியாது, நம்மளை ஸ்பாயில் பண்ணிடும். அது வந்து நம்ம லைஃப்பை எடுத்துரும். யூடியூப் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம லைஃப்பை எடுத்துரும். சரியா? கிட்டத்தட்ட நம்ம பொள்ளாச்சியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5000 மாணவர்கள் வந்து 10,000 மாணவர்கள் 10th +1 +2 படிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு 200 மாணவர்கள் வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வந்திருப்பீங்க?
சரி, இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து வாழ்க்கைக்கு கண்டிப்பாக வந்து வழி காட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கீங்க. மீதி இருக்கிற 9800 பேர். ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் நெட்வொர்க் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, அதைத்தான் நம்ம வி ஆர் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம். சரி, வாட்ஸ்அப் பார்க்குறோம், அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஃபேஸ்புக் பார்க்குறோம், அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் காமர்ஸ் படிக்கும்போது டெக்னாலஜி என்னன்னு லேர்ன் பண்ணிக்கணும். நீ ஒரு பேலன்ஸ் ஷீட் போடுறியா, இந்த பவர் பிஐயில் போய் இந்த பேலன்ஸ் ஷீட் எப்படி போடலான்னு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸலில் எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள், எக்ஸல் எப்படி பவர் பிஐயில் போகிறது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீ காமர்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி படிச்சிங்கன்னா உன் லைஃபே வேறு. இதே ஏஎன்இசட் பேங்க்கு, இதே பேங்க் ஆஃப் அமெரிக்கா, நல்லா கவனிச்சுங்க, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இந்த பேங்க் எல்லாம் போய் காமர்ஸ் கிராஜுவேட் எடுக்காமல், ஆக்சுவலாக பேங்க் வந்து காமர்ஸ் கிராஜுவேட் எடுக்கணும், இவங்களை எடுக்காமல் யாரை போய் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஹெச்டியில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டு, பிஇ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இசிஏ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறான். அவன் காமர்ஸில் சீக்கிரம் ஒரு 6 மாதத்தில் ட்ரைனிங் கொடுத்து எடுத்து அவனை அப்படியே இப்போ என்ன பண்ணுறான்னா அப்ளிகேஷன் சைடு ஸ்ட்ராங்காக இருக்கிற பசங்கள்லாம் வந்து காமர்ஸ் சைடு வர்றாங்க. ஏன்னா ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குன்னா காமர்ஸ் சைடு தான். வேலை வாய்ப்பு எங்கே அதிகமாக இருக்குன்னா காமர்ஸ் சைடு தான். ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை நம்ம குறைன்னு சொல்லலை, நம்மளுக்கு அது யாரும் சொல்லித்தரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. நம்ம லேர்ன் பண்ணணும்னு வந்து அந்த ஆர்வம் குறைவு உண்மையாக இருக்கலாம். சரி, நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் எலைட் கோர்சஸ் இன் காமர்ஸ். சரி, இந்த சப்ஜெக்ட்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு. சரி, டாப் 10. ஸோ இதெல்லாம் எலைட் கோர்சஸ். இப்போ வந்து ஃபினான்ஷியல் அனாலிட்டிக்ஸ், நான் இப்போ சொன்னேன் ஃபின் டெக்னாலஜின்னு சொன்னீங்க இல்லையா, அதில் வந்து படிக்கிறது. இப்போ வந்து டேட்டா சயின்சஸ் வந்துருச்சு. சரியா, ப்ரோக்ராம் வச்சு, சரிங்களா, எப்பவுமே வந்து டேட்டா சயின்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராம் வச்சு இது பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், 2 சைடு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒன்று வந்து அப்ளிகேஷன் சைடு, இன்னொன்று வந்து நெட்வொர்க் சைடு. அப்ளிகேஷன் சைட்னா ப்ரோக்ராமிங் போடுவாங்க, C++, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பைத்தான், ஜாவா, அட்வான்ஸ் ஜாவா, இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து காமர்ஸ் ஈஸி. ஒரு காமர்ஸில் வந்து ஒரு பேங்கிங் எப்படி சாஃப்ட்வேர் போடலாம் பைத்தானில் போடுவான். நீங்கள் இன்றைக்கி போகிறீங்க, ஒரு எங்கேயாவது போய் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குறீங்க, ரொம்ப சிம்பிள் லாஜிக்காக சொல்கிறேன், டக்குன்னு பில் போட்டு கொடுத்துட்றான் கையில். எப்படி பிஸ்னஸ்ஸு காமர்ஸ் உள்ளே வந்துருச்சு. பின்னாடி அந்த உள்ள அந்த கம்ப்யூட்டரில் என்ன இருக்குன்னா அதுக்கு வந்து ப்ரோக்ராம் எழுதியிருப்பான். ஒன்றா பைத்தானில் எழுதியிருப்பான், அப்புறம் வந்து ஜாவாவில் எழுதியிருப்பான். பின்னாடி வந்து ப்ரோக்ராமிங் இருக்கும், அதுக்கு பில் வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ என்னென்னா, ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் சைடு நெட்வொர்க் சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராங்காக இருந்து அவங்க காமர்ஸில் நாலேஜ் டெவலப் பண்ணி அவங்க நல்ல சேலரிக்கு போவாங்க. ஆனால் காமர்ஸ் படித்தா நம்மளுக்கு காமர்ஸில் அதிகமாக நாலேஜ் இருக்கும், ஆனால் நம்ம போய் எங்கேயாவது அக்கௌண்டண்ட்டாக இருப்போம். ஸோ அப்போ என்னென்னா நம்ம வந்து காமர்ஸ் மட்டும் இந்த படித்த பத்தாது, இந்த காலத்தில் கூட டெக்னாலஜியும் சேர்த்து படிக்கணும். நீங்கள் டெக்னாலஜிக்கெல்லாம் எங்கேயுமே தேட வேண்டாம், நேராக யூடியூப் போங்க, அதில் போய் லேர்ன் பண்ணுங்கள். நான் சொன்ன டெக்னாலஜி இந்த 2 என்ன படிச்சிங்கன்னா போதும். காமர்ஸில் பவர் பிஐ டேபிளும் போய் பாருங்கள், பேசிக்ஸ்லேருந்து அவன் சொல்லி தருவான். பவர் பிஐ வந்து பேசிக்லேருந்து சொல்லி தருவான், டேபிள் வந்து பேசிக்லேருந்து சொல்லுவான். ஸோ அப்போ பிகாம் படிக்கும்போது இதை சேர்த்து படிச்சிக்கிட்டீங்கன்னா உன் சேலரி லெவல் வேறு. ஸோ இதெல்லாம் வந்து ஆர் ப்ரோக்ராமிங், பிஸ்னஸ் ஸ்டான்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து காமர்ஸ் கூட சேர்ந்து படிக்கிற அப்ளிகேஷன் ஓரியன்ட் கோர்சஸ். ஓகே சார், நெக்ஸ்ட் வரும் சார். சரி, டாப் 10 காமர்ஸ் காலேஜஸ் இன் இந்தியா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீராம் காலேஜ் வந்து டெல்லியில் இருக்குங்க. அவங்க வந்து என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பிகாம் ஹானர்ஸ், பிஏ ஹானர்ஸ் 2 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். அவங்க கட் ஆஃபே வந்து பார்த்திங்கன்னா வந்து 98லேருந்து 100 கட் ஆஃப். கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து காமர்ஸ், எக்கனாமிக்ஸு, அக்கௌண்டன்சி, இது 3 பிரச்சனை. இல்லை 3 கட் ஆஃப் பார்ப்போம். 98% ஈஸியாக எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. காமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன தெரியுமா, ஒரு ஜாலியாக படித்து ஜோலிக்கு போகிற கோர்ஸ். எப்படி படிக்கிறது, ஜாலியாக படித்து என்ன பண்ணோம், நல்ல ஹையஸ்ட் சேலரிக்கு போகலாம், அந்த மாதிரி கோர்ஸ் தான் இது. ஸோ லயோலா காலேஜ் சென்னை, இந்த மாதிரி டாப் 10 காலேஜஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து இந்த பிபிடி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டுங்க சார், இது வந்து டாப் காலேஜஸ் இன் தமிழ்நாடு போட்டிருக்கேன். லயோலா, எம்சிசி, ஸ்டெல்லா மேரிஸ், இந்த காலேஜ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சரி, இப்போது காமர்ஸ் கோர்சஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம +1 வந்து உங்களுக்கு தெரியும் எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் படிப்பீங்க. சரி, இவங்க வேறு ஃபர்தராக என்ன படிக்கலாம்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கலாம். ஸோ கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்,
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து +2 முடிச்சுட்டே அதில் ஜாயின் பண்ணலாம், அல்லது பிகாம் முடிச்சுட்டு அல்லது +2 முடிச்சுட்டே வந்து ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணி இன்டர் ஏதாவது பிகாம் கோர்ஸ் படிச்சிட்டோ இன்டர் ஃபைனல் வந்து எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். இது இந்த 3 கோர்சஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ ஆடிட்டர்னால் எவ்வளோ சம்பளம் வாங்க வரும்னு தெரியும், சரிங்களா? எவ்வளோ சம்பளம் வாங்குவாருங்க ஆவரேஜாக? நீங்களே சொல்லுங்கள், ஆடிட்டர்னு வாங்குவாங்க. ஆனால் ரொம்ப நினைப்பேன், எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ ஆடிட்டரா, அது ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனால் எல்லாமே திரும்ப எழுதணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனால் இருக்குது, திரும்ப எழுதணும். ஆனால் ரொம்ப ஈஸியான கோர்ஸ். நீ படித்ததை ஏற்கனவே +1 +2 படித்தது தான் இங்கே நீ படிக்க போகிறோம், சரியா? கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணி படிக்க போகிறேன். ஸோ இந்த 3 ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்குது. கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதை பற்றி ஒரு கிளான்ஸ் சார் குயிக்காக. ஸோ கம்பெனி செக்ரட்டரினா இந்தந்த ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இந்த கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இதில் இந்த வாய்ப்புகள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சார், இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்னேன் 3 லெவல் இருக்குது. ஒன்று வந்து ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல். என்ன 3 லெவலுங்க? ஃபவுண்டேஷன், இன்டர், அப்புறம் என்னங்க ஃபைனல், சரிங்களா? ஃபவுண்டேஷனில் வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, 4 பேப்பர் வரும். அதேமாதிரி வந்து இன்டரில் வந்து 2 குரூப் இருக்கும், குரூப் 1 குரூப் 2 இருக்கும். அதேமாதிரி ஃபைனலில் வந்து 2 குரூப் இருக்கும். இது போக ஒரு ட்ரைனிங் இருக்கும். இதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை பீரியட் எடுக்கலாம்னா ஒரு 4 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணலாம். மீறி போனால் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 2 3 மணி நேரம் ப்ரிப்ரேஷன் பண்ணினா இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு கம்பெனிக்குள்ளே, ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி வந்து கண்டிப்பாக அப்பாயிண்ட் பண்ணணும். உன் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீ சாதாரண இந்த ஃபவுண்டேஷன் முடிச்சு இன்டர் பாஸ் பண்ணுற இல்லையா, உன் சம்பளம் எவ்வளோ கொடுப்பான்னா அட்லீஸ்ட் யூ கேன் கெட் 60,000 rupees per month. இன்டர் முடிச்சின்னா ஃபைனல் கூட நீ ஆர்டிகல்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் கூட பண்ணிக்கலாம். 60,000 ஃபைனல் முடிச்சின்னா உன் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெர் மந்த் 2 lakhs to 5 lakhs பேஸ்ட் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸ். 2 lakhs சும்மா வீட்டில் உட்காந்திங்கன்னா ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு கம்பெனிக்கு 40,000 சும்மா கொடுப்பாங்க. உன்னை கம்பெனி ஆர்டராக போட்டிருக்குங்க அப்படின்னா சரிப்பா இந்த சைன் வாங்கிக்க, ஒரு சீல் வச்சு கொடுத்தீங்கன்னா 40,000. ஆனால் அந்த வேலையை செய்யக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த வேல்யூ ஆஃப் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படிம்பாங்க. சார் நெக்ஸ்ட் ப்ளீஸ். அடுத்து வந்து சிஎம்ஏ. நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு இதே மாதிரி தான், சரியா? நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 4 பேப்பர் பாஸ் பண்ணணும், இன்டர் 4 + 4 8 பேப்பர், ஃபைனல் 4 + 4 8 பேப்பர், சரிங்களா? இதை பாஸ் பண்ணினா சேம் சேலரி தான் நான் சொன்னது. நீ இதுக்கு கம்பெனிக்கே போகணும்னு அவசியம் கிடையாது. தனியாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி நிறைய கம்பெனிக்கு வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்டண்ட்டாக போகலாம். நீயே நிறைய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள், சரியா? அவங்க வந்து வவுச்சரும் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அதை செக் பண்ணி நீ வந்து ஒரு சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது அக்செப்டபிள், ஏற்றுக்குவாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட் யாருன்னா, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் அம்மா தான், சரியா? ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பாட்டு இருக்குது, சரியா? அம்மா கையில் காசு கொடுத்தா என்ன ஆகும்? 6 என்ன பண்ணுவாங்க? 100 பண்ணிடுவாங்க. கையில் நீ வந்து 50 ரூபா கொடுத்துப்பாரு, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 500 1000 ரூபாயே பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு திறமையானவங்க. அப்பாட்டிருந்து காசை எடுத்து உள்ளே வச்சு பையனோட தேவையை வந்து பூர்த்தி பண்ணுவாங்க, சரியா? ஸோ பெஸ்ட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து அம்மா தான் என்னை பொறுத்த வரைக்கும், சரி? இது வந்து என்னுடைய பர்செப்ஷன் தான். அவங்கள மாதிரி யாருமே மேனேஜ்மெண்ட் பண்ணவே முடியாது, சரியா? அதே நீ கம்பெனியில் பண்ணீங்கன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். அப்போ டெக்னிக்கெல்லாம் உங்கள் அம்மாட்டிருந்து வாங்கிக்க. படிக்கிறது நீ படிச்சுக்கோ, டெக்னிக்கெல்லாம் உங்கள் அம்மாட்டிருந்து வாங்கிக்க. ஒரு கம்பெனிக்கு வந்து செலவு நீ எப்படி மிச்சம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். ஒரு கம்பெனிக்கு வந்து ஃபண்டை நீ எப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா நீ வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். ஒரு ஃபண்டு வந்து எப்படி வாங்கி கொடுக்கலாம் ஒரு கம்பெனிக்கு, நீ வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். இதெல்லாம் வந்து சும்மா கிடையாது. உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் சேலரி. நான் சொல்கிறது வந்து பேசிக்கே 2 to 5 lakhs. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீயே தனியாக ஒரு கம்பெனிக்கு நிறைய ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, அதுக்காக சொல்கிறோம். சரி, அப்போ நீயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் நெக்ஸ்ட் ப்ளீஸ். சிஏ இதே மாதிரி தான். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஸோ யூ கேன் பிகம் ஏ ஆடிட்டருங்க இன் ஃபியூச்சர். இதே மாதிரி தான், சரிங்களா? ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸு, இன்டர், ஃபைனல், ஆர்டிகல்ஷிப்புங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பிகாம் படித்தவங்க தான்.
அவங்களுடைய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ குமாரமங்கலம் பிர்லா, சரி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பிகாம் முடித்தவங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் பிர்லா கம்பெனிஸ் வந்து எவ்வளோக்கு வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ராகேஷ் ஜுன்ஜன்வாலா, சரியா. ஸோ இந்தியன் வாரன் பஃபட் அப்படிம்பாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கோடி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிகாம் நம்ம ப்ரொஃபஷனல் நாலேஜ் தான் தேவைப்படுது. சரி, எப்படி காசை மிச்சப்படுத்தலாம், எப்படி ஃபண்டை ரைஸ் பண்ணலாம், ஃபண்டை எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிறது ஒரு பிகாம் படித்த மாணவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் மோத்திலால் ஓஸ்வால், இவங்களும் வந்து பிகாம் படித்த கிராஜுவேட்ஸ். நெக்ஸ்ட், ஸோ இவங்களாம் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். உங்களுக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸில் தோனி இருக்காங்க. தோனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹி பிகாம் டிகிரி, அப்புறம் டிக்கெட் கலெக்டர் ஒர்க் பண்ணார். சரியா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸில் பயங்கரமான ஆள்றா, எனக்கு படிப்பே வேண்டாம்டா, நான் கோடிக்கணக்கு ஏன் பண்ணேன்னு நினைக்கல, கூட என்ன முடித்தான், டிகிரியும் முடிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அனில் கும்ப்ளே, மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு ஸ்கில் இருக்குது, அதோடு நிறுத்தலை. ஆனால் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. சரி, அதனால் உங்களுக்கு ஸ்கில் இருக்குது, நான் படிக்க வேண்டாம்னு நினைக்காதீங்க. ஒரு ஸ்டேஜில் உனக்கு படிப்பு வராது, இன்னொரு ஸ்டேஜில் உனக்கு கண்டிப்பாக படிப்பு வரும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 70 வயசில் ஒருத்தங்க 10th பாஸ் பண்ணுறாங்க, 82 வயசில் ஒரு பிஹெச்டி முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு அந்த ஸ்டேஜில் படிக்க முயலாமையாக இருக்கும், அப்புறம் வந்து படிச்சிருப்பாங்களா இருக்கும். சரியா, படிப்புங்கிறது வந்துக்கு நான் சொல்லிட்டு அப்ளை சொல்லிட்டேன். சரியா, இது வயதெல்லாம் தடையே கிடையாது, நீ எப்போ வேணாலும் படிக்கலாம். ராகுல் டிராவிட். ஸோ லா கோர்சஸ் சார் ராஜா சார் அதை பற்றி நிறைய சொல்லிட்டார், அதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதணும். சார் நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ ஸ்காலர்ஷிப், இது வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் இருக்குது, யூஜிசி அண்ட் ஏஐசிடி ஸ்கீம் இருக்குது, அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. சார் நெக்ஸ்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரல் ஸ்கீம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர், இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு எப்படி போகணும்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஒன்று இருக்குது. நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. அந்த போர்ட்டலில் போய் சார் எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல, படிக்க முடியலன்னா, இதில் வந்து மினிமம் உனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சொல்கிறது என்னென்னா 50,000 வரைக்கும் பெர் இயர் ஸ்காலர்ஷிப் தராங்க. கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தராங்க 50,000 ரூபா வரைக்கும் ஸ்காலர்ஷிப் தராங்க. அதில் போனீங்கன்னா கைட்லைன்ஸ் இருக்கும், நீ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிளான்னு பாருங்கள், பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். சார் நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், இப்போ நம்ம வந்து மைனாரிட்டி சிறுபான்மையினர் மக்கள் அப்படிமோ நம்ம வந்து எப்படி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணோன்னா, நம்மளுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்பு, ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்குது, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது, மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் கோர்சஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னால் வந்து நீ 10th வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது, +1 +2க்கு வந்து இருக்குது, டிகிரி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீ மெரிட் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா அந்த மெரிட்டுக்கு அவன் எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பான், இவ்வளோ % மார்க்குன்னு சொல்லி கொடுப்பான், இந்த ஸ்காலர்ஷிப்னு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னா ரொம்ப சிம்பிள் டாக்குமெண்ட் தான். சரியா, நிறைய பேர் வந்து இதெல்லாம் பார்க்குறது இல்லை, அவேர்னஸ் இல்லை, அவ்வளோதான். சரியா, அதுக்காக தான் நாங்கள் இங்கே பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பர் வந்து அதுக்காக தான் அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக தான். சரியா, லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம மாணவர்களுக்கே நான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேத்துக்கு அப்ளை பண்ணி கொடுத்தேன். நம்ம மாணவர்களுக்கு 12-13 பேத்துக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயரில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேத்துக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு. ஸோ எதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6,000 rupees பெர் மந்த்துங்க, கால்குலேட் பண்ணி வச்சுங்க எவ்வளோ வரும்னு. ஸோ இது நம்ம இந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு தெரியறதில்ல. சார் நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இதை இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் சார், அதுக்கு முன்னாடி இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிடி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, சினி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, மைன் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய குழந்தைங்க படிக்கிறதுக்குன்னு இந்த ஸ்காலர்ஷிப் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 50,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் தராங்க, 50,000 ரூபாய்ங்க. ஸோ இன்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப் டு 3 lakhs இருந்தால் போதும், அப்ளை பண்ணலாம். அப்பாவோட இன்கம் வந்து 3 lakhs இருந்ததுன்னா நம்ம இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ளீஸ். இதெல்லாம் ஏஐசிடி ஸ்காலர்ஷிப். ஏஐசிடி ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப்பில் இப்போ அந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் முக்கியமாக பெண்களுக்கு தான். ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெண்ணோ 2 பொண்ணோ இருந்தோன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து என்ன படிச்சிருக்கணும்னா வந்து பிஇ படிச்சுக்கலாம், அல்லது டிப்ளமோ ஏதாவது படிச்சிருந்தாங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். +2 முடிச்சுட்டு நீ பிஇ ஜாயின் பண்ணினா இந்த ஸ்காலர்ஷிப் தான் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட இன்கம் வந்து டோட்டல் இன்கம் வந்து 6 lakhs இருந்தால் போதும். 6 lakhs இருந்தால் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள். இதோட டெட்லைன்லாம் இனி இருக்குது.
சரியா 31/1 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம். பிரகதி ஸ்காலர்ஷிப் அப்படிம்பாங்க. இது வந்து கேர்ள்ஸ்க்கு. அதே மாதிரி வந்து டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. 40% மேலே இருந்ததுன்னா டிசபிலிட்டி இருந்ததுன்னா அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸம் ஸ்காலர்ஷிப்னு இருக்குது, அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ஸ்காலர்ஷிப். ஸோ அந்த டீட்டெயில் இந்த வெப்சைட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ டைம் கருதி இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். சரியா, அது வந்து நீங்கள் வந்து நான் நம்பர் தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்க என்னென்னலாம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ். ஸோ காமர்ஸ் பார்த்துட்டோம், உடனே பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்தால் போர் அடிச்சிடும். சரியா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ பிபிஎம் படிக்கணும்பாங்க, பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஐடி, ஐஏஎம் கல்கட்டா, ஐஏஎம் இண்டோர், இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கெல்லாம் போய் படிக்கலாம். அதில் சர்டிஃபிகேட் கோர்ஸ்லேருந்து இருக்குது. நீ ஒரு வருஷம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கலாம், அப்புறம் வந்து டிப்ளமா கோர்ஸ் படிக்கலாம், அப்புறம் ஃபுல் 3 years டிகிரி படிக்கலாம். இதெல்லாம் இங்கே படிக்கலாம், ஆன்லைனில் படிக்கலாம். நல்லா கவனிச்சுக்க, இது ஆன்லைன்லேயே படிக்கலாம், ஆஃப்லைன்லேயே படிக்கலாம். நீங்கள் இங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா, ஐஏஎம் எல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்போசர் வேறு மாதிரி இருக்கும். உங்கள் எக்ஸ்போசர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு சின்ன அட்வைஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. உன் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, உன்னை விட திறமையான ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்கன்னா அங்கே போய் அவனுங்க கூட போய் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க. உன்னை விட திறமையாக இருக்கான் இல்லையா, அவனுங்க கூட போய் நீ போய் கம்பீட் பண்ணு. சரியா, அப்போ தான் உன் ஸ்கில் டெவலப் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். ஸோ தேங்க்யூ த என்டையர் டீம் ஆஃப் பிக். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஒரு சின்ன விஷயந்தான். நீங்கள் எல்லாம் +2 படிக்கிறீங்க, 10th படிக்கிறீங்க, +1 படிக்கிறீங்க. சரி, 3 பேர்த்துக்குமே பப்ளிக் எக்ஸாம் மாதிரி தான். சரி, நிறைய தண்ணி குடிங்க, நல்ல ஃபுட் எடுத்துங்க, ஹைஜீனிக் ஃபுட் எடுத்துங்க. தயவுசெய்து இந்த பர்கர், பீஸா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சாப்பாடெலாம் இனிமேல் சாப்பிடாதீங்க. சரியா, வீட்டிலேயே பிரியாணி செஞ்சாலும் மசாலா கம்மியாக வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் வந்து தண்ணி நிறைய குடிங்க, நிறைய தண்ணி வந்து குடிங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து லைஃப் டைமில் ஒரு டைம் தான் வரும். சரியா, 10th ஆனாலும் சரி, +1 ஆனாலும் சரி, +2 ஆனாலும் சரி. சரியா, ஸோ லைஃப்பில் வந்து 3 E's நீ ஃபாலோ பண்ணிக்க. 3E, ABCDE இருக்கு இல்லையா, அந்த 3 E's வந்து ஃபாலோ பண்ணிக்க. ஃபஸ்ட்டு E என்னன்னா எக்ஸ்பேண்ட். நீ வந்து உன் திங்கிங் வந்து குளோபல் லெவலில் இருக்கணும், பெரிய லெவலில் இருக்குண்டா, அந்த லெவலில் வந்து இருக்கணும். அதுதான் எக்ஸ்பேண்ட் அப்படிம்பாங்க. குளோபல் லெவல் இருக்கணும் திங்கிங் வந்து. சரியா, ஸோ ஐ வாண்ட் டு பிகம் ஏ ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐ வாண்ட் டு பிகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர். சரிங்களா, ஸோ ஐ வாண்ட் டு பிகம் ஏ இன்டர்நேஷனல் அக்கௌண்டன்ட் இன் ரெப்யூட்டட் கம்பெனி, இன் மல்டிநேஷனல் கம்பெனிஸ். இந்த மாதிரி திங்க் பண்ணும். இந்த செகண்ட் என்னன்னா, செகண்ட் E வந்து என்ரீச். ஓகே, எய்ம் வச்சுட்டா, இதுதான் அப்ஜெக்டிவ்னு ஆகிப்போச்சு, இதுதான் கோல்னு ஆகிப்போச்சு. அதுக்கு வந்து நாலேஜ் டெவலப் பண்ணிக்க. அதான் என்ரீச் ஒரு நாலேஜ். செகண்ட் E வந்து என்ரீச் ஒரு நாலேஜ். இந்த தேர்ட் E வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியா, போயிட்டோம் ஒரு லெவலுக்கு போயிட்டோம், அச்சீவ் பண்ணிட்டோம், அதோடு நின்றாது. சரியா, ஸோ தேர்ட் E வந்து என்டியூர். உன் லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டே. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ 3 E's இன் யுவர் லைஃப். ஒன் டே யூ பிகம் ஏ ஹீரோ இன் யுவர் லைஃப். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஃபார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.